பிரியர்களுக்கு வணக்கம். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 150cc ஃபுல் ஸ்லாடிங் பைக் நிறைய இருந்தாலும் கூட அதோட ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1.15 lakhs மேலே தான் இருக்குது. அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் மனசில் வச்சுட்டு சுசுகி பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டரை கவர் பண்ணுற மாதிரியும் சரி, ப்ரைஸ் வைஸும் சரி ஒரு நல்ல ஒரு பைக்கை லான்ச் பண்ணாங்க. அந்த மாடல் தான் Suzuki Gixxer SF. ஹெட்லைட் டிசைன் பார்த்தா ஹயபூசாவில் இருந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரியே இருக்குது. கலர் ஸ்கீம்னு பார்க்கும்போது அவங்களோட மோட்டோ ஜிபி பைக்கில் யூஸ் பண்ணுற அதே சேம் கலர் ஸ்கீம் தான் எந்த பைக்லையும் இருக்குது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபேரிங் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லி ஏரோடைனமிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால இன்னும் நல்லாவே இருக்குது. அடிஷனல் ப்ரொவைட் பண்ணியிருக்கனால பேட்டரி ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் பைக்கை எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடலாம். மோனோஷாக் அப்சர்வர், டுவெல் டிஸ்க், ஏபிஎஸ், டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார், ஃபேட் டயர்ஸ் அப்படின்னு இந்த லிஸ்ட் ரொம்பவே நீண்டுகிட்டே போகும். இந்த பைக் மற்ற 150cc ஃபுல் ஸ்லாடிங் பைக்கோட டைரக்ட் காம்படிஷன் சொல்லலாம். இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் Gixxer நேக்கட் சிப்ளிங்ல கொடுத்த மாதிரி அதே ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் டிஸ்பிளே, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ட்ரிப் மீட்டர் ஏகப்பட்டு கொடுத்துருக்காங்க. கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஹவுசிங்ல டர்ன் சிக்னல் இண்டிகேட்டர், ஹை பீம் இண்டிகேட்டர், நியூட்ரல் லைட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. Gixxer கொடுத்த அதே சேம் இன்ஜின் தான் இந்த பைக்லையும் கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஜின் 154.9cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்க்கும்போது 14.6 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் அதே மாதிரி 14 பிரேக் ஹார்ஸ் பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாலும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் சரி, ரிஃபைன்மெண்ட்டும் சரி சூப்பராக இருக்குது. நேக்கட் Gixxer மாதிரியே இதுலேயும் சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. இதனால் சிட்டி கம்யூட்டிங் அண்ட் ஹைவே கம்யூட்டிங்கில் பேக் பெயின் இல்லாமல் ரைட் பண்ண ரொம்ப நல்லாவே இருக்குது. Gixxer SF பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு விதமான வேரியண்ட்டில் கிடைக்குது. ஒன்று கார்பரேட்டர் வெர்ஷன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்டட் வெர்ஷன். பட் ஆனால் இது ரெண்டுக்குமே மேக்ஸிமம் எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே தெரியல. Suzuki Gixxer இந்தியாவோட லான்ச் பண்ண புதுசில் அவங்க ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ட்ரம் பிரேக்கும் அதே மாதிரி டிஸ்க் பிரேக்கும் ரெண்டு விதமான வேரியண்ட்டில் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிஸ்க் பிரேக்கை ஸ்டாண்டர்டாகவே மாற்றிட்டாங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் 266mm அதே மாதிரி ரியலில் 240mm கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் கொஞ்சம் அடிக்குவேட்டாக தான் இருக்குது. ஃபியூச்சரில் பிரேக்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாவே இருக்கும். சஸ்பென்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 41mm டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மற்ற 150cc செக்மெண்ட்ல இருக்க பைக்கை கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ரியல் ஸ்விங்காக மோனோஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வைஸ் பார்க்கும்போது பைக் நல்லாவே இருக்கு. லாங் டிரைவ் போகிறதுக்கும் இந்த சஸ்பென்ஷன் உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். Gixxer SFல வைடர் செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேஷியோன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 100/80 ரியல் 140/60 கொடுத்துருக்காங்க. கார்னரிங் பண்ண ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனால் ஃபுட் பேக் சீக்கிரமாக ரோட்ல உரச ஆரம்பிச்சிருது. மற்றபடி பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160mm, வெயிட்னு பார்க்கும்போது 139 kg கொடுத்துருக்காங்க. இது நேக்கட் Gixxer கம்பேர் பண்ணும்போது 4 kg ஃபேரிங் இருக்கனால அதிகமாக இருக்குது. இதோட லைட் வெயிட் ஃபேரிங்னால பவர் டு வெயிட் ரேஷியோ நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 12 லிட்டர். மைலேஜ் சிட்டி அண்ட் ஹைவேவை பொறுத்த வரைக்கும் 45 to 53 kmpl கிடைக்குது. எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் Gixxerல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லிக்விட் கூலண்ட் டெக்னாலஜி கொடுக்காதது ஒரு வருத்தமாக இருந்தாலும் கூட அதை அவாய்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பெஷல் டெக்னாலஜியான ஜெட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெட் கூலிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா ஜெட் நாசில் இருந்து இன்ஜின் ஆயில ஹை ஸ்பீடா பிஸ்டனுக்கும் சிலிண்டர் ஹெட்டுக்கும் ஸ்ப்ரே பண்ணுது. இதனால லிக்விட் கூலண்ட் ஈவனான அதே கூலிங் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி நமக்கு கிடைக்குது. ஃபேரிங் ஃபுல்லி ஏரோடைனமிக் கொடுத்துருக்கனால ஃபேரிங்குள்ள வர காத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின்ல பட்டு வெளியே போகுது. இதனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஹைவேல டிரைவ் பண்ணும்போது சரி, அப்படி இல்லை அப்படின்னா சிட்டியில் டிரைவ் பண்ணும்போது சரி, எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூமே இன்ஜின்ல உங்களுக்கு தெரியாது. எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டன்னிங் லுக்னு. பட் பிரைசிங்னு பார்க்கும்போது Yamaha R15 இருக்கட்டும் இல்லை CBR 150 இருக்கும். அதை விடவும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான ரேட்ல இந்த பைக்கை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. Gixxer பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான வேரியண்ட்ல கிடைக்குது. இதோட எக்ஸோரம் பிரைஸ்னு பார்க்கும்போது 90,000ல இருந்து 1,00,000க்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான வேரியண்ட்டுமே நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பைக் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி, சீப்பஸ்ட் பைக்காக இருந்தாலும் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபியூச்சர் எதையுமே குறைக்காம ஏபிஎஸோட ஆஃபர் பண்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தான். இந்த பைக் ஒரு ஃபுல் ஃபேட் ஃபேமிலி பைக். லேடிஸ் புட்ரஸ்லாம் அடிஷனல் ஆக்சசரிஸாக ஃபிட் பண்ணிக்கலாம். ரைடரோட சீட் நல்லா இருந்தாலும் பில்லியன் சீட் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இந்த இஷ்யூ லாங் டிரைவ் மட்டும் தான் பொருந்தும். எவ்வளோ விஷயம் இந்த பைக்கில் கொடுத்துருந்தாலும் யங்ஸ்டர் இந்த பைக் ஃபுல்ஃபில் பண்ணுதான்னு கேட்டால் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இதில் ரேஸ் ஸ்பெக்கோட இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ணல. அதே மாதிரி இதில் 2 பீஸ் ஹேண்டில் பார் கொடுக்காது. டுவெல் சேனல் ஏபிஎஸ் இல்லை. பவரும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். இதை விட அதிகமான பவரில் இந்த பைக் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். வழக்கம்போல எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.